ஒரு நிமிஷம் வைங்க தம்பி. என்னது பார்த்தா பழைய கட்சி மாதிரி இருக்குது? பழைய கட்டலாம் ஆனா தேக்கு கட்டல சார் இதான் ஆர்டர் பண்ணிருந்தாலே. இந்த கட்சி வேணாம் தம்பி, வெளிய எடுத்து போங்க. ஏமா நீ ஏதாவது கட்டில் வேணும்னு கேட்ட, தேக்கு கட்டுமா புதுசா வாங்கினா 60,000 ரூபாய் 20,000 ரூபாய் சலுசா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்தா அதை வேணாம் இல்லையே. நீங்க புது கட்டு வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தரையில படுத்து நான் தூக்குறேன். அதுக்காக இந்த பழசு மட்டை வேற யாரும் யூஸ் பண்ண கூட ஏன் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க, புரியுதா? இவரது என்னப்பா பண்ண முடியும், எடுத்துட்டு போங்க. என்னப்பா புதுக்கப்பா? ஆமாப்பா. ஜெயிச்சியா? இல்லப்பா, திருட்டு வந்தேன். உனக்கு நக்கல. ஓ மாமாட்ட காமி. சரி. உனக்காக தான் வெயிட்டிங். நீங்க எங்க போறீங்க? நான் இங்கேயே போறேன். எனக்கு யார் மரியாதை கொடுக்குறீங்க? போ. இங்கே பேசிட்டு தான் மரியாதை, நான் சோறு கூட தர மாட்டேன். கத்தாத அடிக்கடி கையெல்லாம் டேய், எங்க அண்ணன் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு தெரியுது இல்ல? அப்படியே நைஸா நடி வர வேண்டியதானே, போய் கம்பி விளையாடிட்டு இருக்க. நான் பிக் பாக்கெட் அன்னைக்கு போனேன், கபடி விளையாட போனேன். என் அண்ணன் பொண்ணு தான் உனக்கு கேட்டுது. நீ இந்த 6ஆம் வகுப்பு பசங்களோட சேர்ந்துட்டு அவன் முன்னாடியே கபடி விளையாடிட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படி பொண்ணை கொடுப்பாரு? உங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்றேன் நான் சொன்னேன். நீங்களா அதை கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அது நான் கிடையாது. டேய், நீ இதை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ படுத்து. இங்க பாருமா, அசிங்கம் பேசாத. உன் அண்ணன் முன்னாடி நான் தோத்துறதா தான் சொல்லணும். நான் ஜெயிச்சுட்டு கபடியில் ஜெயிச்சா கப்பு தான் கிடைக்கும், வாழ்க்கையில் ஜெயிச்சா தானே பொண்ணு கிடைக்கும். ஏமா இவர் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கடா கலந்துக்கு அப்புறம் கூட எனக்கு வேலையே இல்லை. எங்க அப்பா பார்த்து இன்கம் டேக்ஸ்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. டேய், இந்த காலத்துல எல்லாம் வேலைகளை கூட பொண்ணு கொடுத்தாரா? இப்ப பொண்ணு வீட்டுல 1000 முன்னாடியே பேசுறாங்க. அதுவும் இப்படி கபடி விளையாடி தெரிஞ்சா பொண்ணு இல்ல, பொண்ணு போட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க தேடுற மாதிரி தேடினா இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்ணு கிடைக்காது. வேற எப்படி பாத்துறது? அப்படி கேளுங்க. இது என்ன முட்டை திங்கிறதுலே இருக்கு, இதுதான் உலகம். ஓ, இது என்ன நீயே சொல்லு. இந்தியா, இது தமிழ்நாடு. இதோ இந்த புள்ளி புள்ளியா தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்க இருக்கிற ஜாதிங்க. இந்த ஒரு புள்ளியிலே தெரிவித்தீங்கன்னா ஒண்ணு கிடைக்காது. அதுவே பாட்டி ஜோசியம் ஜாதகம் கழிச்சு விட்டுருங்க. இந்த லட்சத்தை தேடினா எப்படி கொண்டு கிடைக்கும்? நல்லா வைடா தேடுங்க. ஒயிடா தெரியுமோ? எவ்வளவு தேடினாலும் என் அண்ணன் பொண்ணு மாதிரி ஒரு கிடைக்கவே கிடைக்காதா? ஐயா, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உன் அண்ணன் பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணாம நீ என்ன சாமியாரா போறியா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. நான் அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. இட்லி கல்லு மாதிரி இருக்கு. நீங்க அப்பா வந்து சாப்பிடும். எனக்குன்னு ஒரு லட்சியம், ஒரு லட்சியம், ஒரு லட்சியம், ஒரு லட்சியம், ஒரு லட்சியம். அவன் தான் லட்சியம் அது சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ என்ன எடுத்துருந்தாங்க? காலகட்டத்தில் இவங்க அப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இவரோட லட்சியம் என்ன நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவன் லட்சியம் எனக்கு தெரியாது. இங்க இருக்க டீ சாப்பிடுறா. நீ எல்லாம் கூட வருவ. நான் காமி சாப்பிடுறேன். கவிச்சி எனக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க, கடுப்புல இருக்கு. அங்க இவன் வேற. I don't know what is this nonsense. This fully nuisance. இங்கிலீஷ்ல அது ஒண்ணும் இல்ல பச்சி. தப்புன்னு கேட்பாங்க. என்ன சொல்றது தெரியாம சொல்றேன். டேய், உன்ன மாதிரி கல்யாணம் வேணாம்னு சொல்றது தப்பு. இவன மாதிரி கல்யாணத்துக்கு அலையுறது தப்பு. அதுதான் இவன் தூரத்துல நினைச்சு ஆமா, உனக்கு என்ன பொண்ணு கிடைக்கல? அது நான் எப்படி சொல்ல அப்படி சொல்ல? நீ நான் அப்பாடி கடையில வேலை செய்யற, அப்புச்சி கடையில தானே வேலை செய்யற. வட்டி வசூல் பண்றவங்க தான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க அப்புச்சி. அசிங்கம். ஏய், உனக்கு தான் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்றதுனால தானே பொண்ணு தர மாட்டாங்க. சொந்தமா இந்த கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னா ஏற்கனவே அவங்க அப்படித்தான் சொல்லிட்டுறாங்க. அப்படியா? சரி, யாராவது அடிக்க சொல்லுங்க, உடனே அடிக்கிறோம். அந்த தொழில் நமக்கு சொல்ல சொல்லுங்க. நிஜமா தான் சொல்றேன். எனக்கு வயசு ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் யாரு இருக்கா? நிஜம் நீங்களே கடை நடத்தீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பெரிய பெரிய பேங்க்ல கடன் கொடுத்து ஆயிட்டாங்க. 40 வருஷமா இந்த தொழில் நடத்துறேன். 4 பேர் பொழைச்சு போட்டு மாதிரி இந்த கல்விக்கு ஏதாவது ஒப்பு கொடுத்துருப்பேன் தவிர நான் வந்து ஏமாற மாட்டேன். அந்த மாதிரி இந்த கடையை நடத்துறதா இருந்தா சொல்லுங்க, உங்க பேர்ல நான் எழுதிருக்கேன். அப்படி இல்ல ரோட்ல போற ஏதாவது ஒரு கழுத பேர்ல நீங்க கொஞ்சம் அப்சி. நீங்க தான் சின்ன பையன். உங்க பெரிய மனசை பத்தி தெரியல. உங்களை மாதிரியா கடையை நல்லா நடத்துறோம். ஆனா இந்த கம்பெனி மாத்திடுவோம். அப்புச்சி ஃபைனான்ஸ்ன்றது